ஹாய் விவாஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் விலாகர் ஹரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் டியூட்டி வந்தேன். நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஸ்கூலில் உள்ள கொய்த்து ரோடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பார்ப்போம். ஸோ நம்ம ரோடு ஃபுல்லாக தெரியாதே, நான் கேமரானா சீட்டுக்கு பின்னிட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதா பார்க்க லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கரெக்டாக இப்போ ஸ்கூல் டியூட்டிக்கு வந்து குழந்தைய விட்டுட்டு வந்தேன்னா, என்னோடய வீட்டில் மொத்தம் ஒரு 3 பேர் ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் ஸ்கூலில் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் காலேஜ் டியூட்டி போகணும். காலேஜ் டியூட்டி எனக்கு கிட்டத்தட்ட 2 டியூட்டி இருக்குது. ஸோ 2 காலேஜ் டியூட்டியில் வந்து இப்போ ஃபஸ்ட் டியூட்டி நான் காலைல எப்படியும் ஒரு 8 மணிக்கு எப்போதுமே ரெகுலராக போவேன். ஸோ அந்த 8 மணிக்கு நான் ரெகுலராக போனேன் அப்படின்னா வீட்டுக்கு கரெக்டாக திரும்பி வரத்துக்கு மணி ஒரு 9:30 ஆகிடும். ஏன்னா போகிறதுக்கு 1/2 மணி நேரம், வரத்துக்கு 1/2 மணி நேரம். டிராஃபிக் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு டிலே ஆகும். ஆனால் டிராஃபிக் இல்லை அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடலாம். நீங்கள் அதிகபட்சம் ஹவுஸ் டிரைவருக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேலை இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் உங்களுக்கு காலேஜ் டியூட்டி அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ரோடு பழகுனா தான் காலேஜ் டியூட்டி, ஸ்கூல் டியூட்டி அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் லோக்கல்லே சும்மா ஓட்டுறாப்பில் இந்த ஜமியாவுக்கு, பொட்டி கடைக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு டியூட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங் எல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ கட்டிகிட்ருக்காங்க. அவங்க கட்டி முடிச்சு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு ஃப்ளாட் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பாலைவனமாக தானே இருக்குது. நம்மள நிறைய பேருக்கு வந்து பாலைவனம்னு சொல்லுவாங்க. ஆனால் பாலைவனம்லாம் இருக்காது. ஃபுல்லாகவே குவைத்தில் எல்லாம் பாலைவனம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பார்த்தா அந்த மாதிரி பாலைவனம்னா மண் மாதிரி இருக்கும். மற்றபடி வீடு இருக்காது அந்த இடத்துல. ஒரே மண்ணாக இருக்கும். ரொம்ப புழுதியெல்லாம் அதில் அதிகமாக வராது. இருந்தாலும் ஒரு கல் மாதிரி தான் இருக்கும் அந்த மண் தரக்கூட. ஆனால் நம்ம ஊரில் சொல்கிறதெல்லாம் பாலைவனம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை இதை சொல்லுவாங்க. நம்ம பேசிக்கிட்டே வேறு டாபிக் போயிட்டோம். ஸோ வாங்க டியூட்டி எப்படின்னு பார்ப்போம். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் காலையில் ஸ்கூல் டியூட்டி ஓட்டுறேன். மத்தியானம் ஒரு 10 மணிக்கிட்ட வந்து காலேஜ் டியூட்டி நான் ஓட்டுறாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் டியூட்டிக்கு அடுத்து நம்ம மறுபடியும் நான் வீட்டில் இன்னொரு ஸ்கூல் டியூட்டிக்கு இல்லை காலேஜ் டியூட்டி இருந்துச்சுன்னா நான் போயிட்டு திரும்பி வருவேன். அப்படி காலேஜ் டியூட்டி இல்லை அப்படின்னா வீட்டில் படுத்து தூங்கிடுவேன். அங்கேயே குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்பி அடுத்த வேலைக்கு நான் ஸ்கூல் டியூட்டி இருக்கும். ஸோ ஸ்கூல் டியூட்டிக்கு ரெடி ஆவேன். இப்போ 12 மணி இருந்துச்சுன்னா 12 மணிக்கு நான் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் டியூட்டிக்கு ரெடி ஆகி நான் கிளம்பி போவேன். ஸ்கூல் டியூட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போதுமே 1 மணிக்கு இருக்கும், 1-1:30. இன்றைக்கி என் குழந்தைக்கு இன்றைக்கி எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஒரு 11:40க்கெலாம் வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 11:40க்கு நான் போகணும். ஸோ நம்ம எப்போதுமே ரெகுலராக ஸ்கூல் டியூட்டி பார்த்திங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கு. ஸோ 7 மணிக்கு நான் போயிட்டு 2 பேரை விட்டுட்டு திருப்பி நான் வரணும். ஒரு பொண்ணு பஸ்ஸில் போயிடும். ஸோ இந்த பொண்ணுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் இங்கே ஸ்கூலுக்கு கூப்பிட்டு குவைத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வண்டி ஓட்டுறப்போ பயமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா வண்டியுமே 120-120க்கு மேலே ஸ்பீட் போயிட்டுருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து என்னடா இவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படின்ட்டு நம்மளுக்கே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் மேக்ஸிமம் 80-60 அந்த மாதிரி தான் நம்ம ஓட்டிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அதனால் குவைத்தில் புதுசாக வண்டி ஓட்டுறப்போ பயமாக தான் இருக்கும். அதனால் எதுக்கும் பயப்படாதீங்க. பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் டியூட்டியும் காலேஜ் டியூட்டியும் புளிச்சிடும். ஏன்னா இங்கே அதுவே வெறுத்துடும் நம்மளுக்கு. அப்புறம் காரு ஓட்டுறது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதெல்லாம் சாதாரண விஷயந்தான், இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா அப்படின்னு சொல்லுவேங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. வண்டி ஓட்டுறதும் நம்மளுக்கு ஒரு வேலை தான். ஏன்னா உட்காந்து இருக்கிற பெயின் இருக்குது. நம்ம வண்டி ஓட்டுறது சாதாரண வேலை கிடையாது. காரில் உட்காந்து நம்ம அந்த வண்டியை ஓட்டுறதுக்குள்ளே நம்மளுக்கு உயிர் போயிடும். ஏன் அப்படின்னா இடுப்பு வலிக்கும், கை காலை வலிக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டயர்டாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறப்போ பாத்ரூமு கூட நம்ம போயிட்டு திரும்பி இது பண்ணுறாப்புல இருக்காது. ஏன்னா இங்கே பாத்ரூம் வந்து எல்லா மால்லையும் இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப லாங்காக இருக்கும். நம்ம அந்த லாங்கை போய் நம்ம தேடி எடுக்கிறதுக்குள்ளே அடுத்தது நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்ருவாங்க, எங்கே இருக்க, வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ அதனாலே நம்ம பாத்ரூம் போகிறது கூட நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கூட நான் இந்த வீடியோ எடுக்கிறது கூட நான் ஸ்கூல் டியூட்டி போயிட்டு வர்றதுனால தான் நான் இந்த போகிற அந்த டைமிங்கில் தான் நான் வீடியோ எடுக்கிறேன்.
நம்ம வீடு ஒன்றும் அவ்வளோவுக்கு இந்த வீடு கிடையாது, இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லார் வீட்லேயும் ஓரளவுக்கு கேட்பாங்களே, அதனால் ஹவுஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே என்ன தெரியணும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்கு வீடியோ கட்டாயமாக போஸ்ட் பண்ணிடுவோம். ஆமாம், இப்போ வந்த விஷயத்தையே மறந்துட்டோம், ஸ்கூல் டியூட்டி. ஸோ எனக்கு இப்படி தான் ஸ்கூல் டியூட்டி இருக்குது, 2 ஸ்கூல் டியூட்டி இருக்குது. அதாவது என்னோடய கலவியோட பொண்ணு அதை ஸ்கூலில் போய் விடணும், அவங்க ஒன்று டீச்சராக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க, அவங்களையும் விடணும். அப்புறம் என்னோடய பையன் கிட்டத்தட்ட 10ஆவதோ 11ஆவதோ படிக்கிறான். ஸோ அவனையும் அந்த மாதிரி போய் நம்ம விடுறா போல் இருக்கும். ஸோ ஸ்கூல் டியூட்டி காலேஜ் டியூட்டி விட்டுட்டு அடுத்தது நம்மளுக்கு மேலே என்ன வேலை இருக்குன்னா, முடிஞ்சு போனால் அந்த மாதிரி ஸ்கூல் டியூட்டி காலேஜ் டியூட்டி முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இல்லை, வீட்டில் தூங்குவோம். அதுக்கப்புறமா என்னோடய கலவி எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் ஸ்கூல் டியூட்டி காலேஜ் டியூட்டி இருக்கிற டைமில் அந்த மாதிரி வெளியில் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம திரும்பியும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்பி அந்த டியூட்டியில் போய்ட்டு அங்கே டிராஃபிக் ஆகலாம், அங்கே எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு ஸ்கூல் டியூட்டிக்கு காலேஜ் டியூட்டிக்கு இருக்கிற டைமில் நம்ம வேறு டியூட்டிக்கு அழைச்சிட்டு போக மாட்டாங்க மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும். அதிலே ஒரு சில வீட்டில் ஒரு நூலளவு கூட நம்மளை வீட்டில் உட்கார விட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டியூட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வீடு ரொம்ப கஷ்டம் அப்படிங்குவாங்க. இதில் டியூட்டி காலையில் 6 மணிக்கு நான் எழுந்திருப்பேன். எப்போதுமே 6 மணி 6:30க்கு எழுந்திருப்பேன்னு வச்சுங்களேன். 6:30க்கு எழுந்திரிச்சு நான் ஸ்கூல் டியூட்டி காலேஜ் டியூட்டி நான் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா எனக்கு தூங்குவேன். ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன். 2 மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் 5 மணிக்கு ஒரு காலேஜ் டியூட்டி இருக்கும். ஸோ 5 மணிக்கு இந்த காலேஜ் டியூட்டி நான் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் சில நேரத்தில் ஃப்ரீடமாக இருக்கும். சில நேரத்தில் வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த டியூட்டி கிளம்பிடுவேன். இப்படி தான் நம்ம லைஃப் ஓடிட்டுருக்கு குவைத்தில். ஸோ அதனால் புதுசாக ஹவுஸ் டிரைவர் வரவங்களுக்கு எடுத்தோடனே வேலை கொடுக்க மாட்டாங்க. லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் ஒரு 3 மாதம், இப்போல்லாம் 2 மாதம் 1 மாதத்துலேயே லைசன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. மேக்ஸிமம் அக்காமா வரதுக்கு 15 to 1 மாதம் ஆகும். அக்காமா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு லைசன்ஸு ஒரு 2 மாதத்தில் லைசன்ஸ் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 2 மாதம் லைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களை வச்சு செய்யணும்னு செஞ்சுருவாங்க. உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத, லைசன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா எல்லா வேலையும் வாங்குவாங்க. ஸோ எல்லா வேலையும் வாங்கிட்டு நம்மளுக்கு தூங்க டைமு கொடுத்தா கூட மனசு ஆந்துடும். ஆனால் தூங்குறதுக்கு கூட நம்மளுக்கு டைமு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அதில் பெரிய விஷயம். ஸோ தூங்குறதுக்கு டைமு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ தூங்குறதுக்கும் டைமு கொடுக்கறதில்ல இப்போது. இதுதான் துவார். இந்த இடம் தான் நம்மளுக்கு மெயினான இடம். இதில் எல்லாருமே பண்ணுற நிறைய தப்பு ஆக்சிடெண்ட். குவைத்தில் இந்த துவாரில் அதிகமான ஆக்சிடெண்ட் நடக்கும். ஏன் அப்படின்னா எங்கேருந்து எங்கே வரவானே தெரியாது, பட்டுன்னு நம்ம மேலே விட்டுட்டு இது பண்ணிடுவான். இந்த துவாரில் நானே ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணினேன். கிட்டத்தட்ட 2-3 இடத்துல கேமரா ஆஃப் ஆகிடுச்சிங்க. சாரி, அதான் நம்ம ஒரு டாபிக் கண்டினியூவாக பேச முடியல. சரிங்க, இன்றைக்கான டாபிக் முழுக்க என்னென்ன டியூட்டி இருக்கும் அதை பற்றி தான் நம்ம. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல் டியூட்டி காலேஜ் டியூட்டி முடிஞ்சிச்சு. அதை தாண்டி நம்மளுக்கு சூக்குன்னா நம்ம கடை தெருங்களுக்கு அந்த மாதிரிலாம் போகிறாப்புல இருக்கும். ஸோ அது அவங்க போகிற இதை பொறுத்து தான் இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு இது போவாங்க, அதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆனால் ஸ்கூல் டியூட்டி காலேஜ் டியூட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ரொட்டேட் ஆகும். நம்ம தான் போய் விடணும், நம்ம தான் போய் அழைக்கணும். ஸோ நம்ம தான் அந்த டைம் இருந்தால் தான் சாப்பிட முடியும். டைமுக்கு நம்ம சாப்பிட முடியுமானா, டைம் இருந்தால் சாப்பிட்லாம், டைம் இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது. அதனால் சாப்பிட்றத நம்ம ஒரு இதாக வச்சிக்க முடியாது. ஏன்னா சில பேர் 2 மணிக்கு சாப்பிடுவாங்க, சில பேர் 3 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் புதுசாக டிரைவர் அழைக்கிறவங்களுக்கு எப்படியும் சாப்பாடு கரெக்டான டைமுக்கு கொடுப்பாங்க. சில பேர் வீட்டில் வந்தவொடனே அடித்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு டிரைவர் வேலைக்கு வரணும் அப்படின்னா கம்பெனி வேலைக்கு வாங்க. ஹவுஸ் டிரைவருக்கு வரீங்க அப்படின்னா இந்த ரிஸ்க்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் vlogger ஹரி அண்டு டிக்டாக்லேயும் vlogger ஹரி அப்படின்னு தான் வரும், ஃபேஸ்புக்லேயும் vlogger ஹரி அப்படின்னு தான் வரும். ஸோ இது 3லேயுமே நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் டிரைவர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. கீழே உள்ள அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு
என்ன வீடியோ போடணும் அப்படின்ட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த மாதிரி டாபிக் நம்ம போடலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இன்றைக்கி ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிட்டு, அதாவது ஃபஸ்ட் டியூட்டி ஸ்கூல் டியூட்டி முடிஞ்சிட்டு இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன், கிட்டத்தட்ட வந்துட்டேன். ஸோ அடுத்து நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் வீடியோ இனிமேல் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்னும் அடுத்த டியூட்டி இருக்குது, ஸ்கூல் டியூட்டி இருக்குது. அந்த ஸ்கூல் டியூட்டி முடியணும். ஸோ அந்த ஸ்கூல் டியூட்டி நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் காலேஜ் டியூட்டி எனக்கு வரும். சில நேரத்தில் காலேஜ் டியூட்டி முன்னாடியே வந்துடும். இப்போ மணி 7:45 ஆகுது. ஒரு 8 மணிக்கு காலேஜ் டியூட்டி இருக்கலாம், ஸ்கூல் டியூட்டி இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வீடை கிட்டத்தட்ட நெருங்க போகிறோம். வீட்டுக்கு நெருங்கினதுக்கப்புறம் இப்போ நான் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளித்தா குளிப்பேன். அப்படி குளிக்கலை அப்படின்னா குளிக்க முடியாது, ஏன்னா தண்ணி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். குளித்தா குளிப்பேன், அப்படி இல்லைன்னா அப்படியே போயிட்டு பாத்ரூம் போயிட்டு நான் எல்லாமே கொஞ்சம் குளிச்சுட்டு ரெடியாகி உட்காந்துருப்பேன். ஸோ அவங்க எப்போ டியூட்டி கூப்பிட்றாங்களோ அப்போ நான் ரெடியாகி நான் போயிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய வீடு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு தான் இனிமேல் நம்ம ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விலாகு நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை பை.